சமைக்க தெரியலன்னா உடனே திருடுவான்னு அர்த்தமா? அவங்க 2 பேரையும் பார்த்தா திருடினவங்க மாதிரி தெரியல மாமா. ஏய், பார்த்த உடனே தெரியுமா? மூஞ்சில எழுதியா ஒட்டியிருக்கோம்? இல்ல அத்தை, அவங்க எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தோணல. ஏன் அவங்க எடுக்கல, நீ பாத்தியா? நீ என்ன பெரிய சிடி ஆபீசரா? ஆண்டி, அது சிஐடி. ஏதோ ஒண்ணு, எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுவா இவ. டேய் மனோஜ், அந்த லாக்கரை வழக்கமா யார் திறப்பா? என்னையும் ரோகிணி தவிர வேற யாரும் திறக்க மாட்டாங்கம்மா. நான் ஸ்டாஃப் கிட்ட கூட கொடுக்க மாட்டேன். நாங்க 2 பேர் மட்டும் தான் பணம் எடுக்கிறது வைக்கிறது எல்லாம் பண்ணுவோம். ஏண்டா, ஒருவேளை இவ பணத்தை எடுத்துட்டு அவங்க மேல பழிய போட்டாளா? விஜயா, என்ன பேசுற நீ? இவ ஒண்ணு சாதாரணப்பட்ட ஆள் இல்லைங்க. வாய் திறந்தாலே பொய் தான் சொல்லுவா. திருட்டு நகை விக்கிறவங்களோட பழக்கம் வச்சிருக்கா. அந்த தீபன் வீட்டுக்கு ரவுடிங்ல அனுப்பி அடிக்க சொன்னா, இத்தனையும் கையில வச்சிருக்கிறவ பணத்தை திருடாமலா இருப்பா? ஆண்டி, என்ன ஆண்டி, அதெல்லாம் தெரியாம நடந்த தப்பு. ஏது, நீ பொய் சொன்னதா? நான் ஏன் ஆண்டி பணத்தை எடுக்க போறேன்? அதுவும் எங்க கடை பணம் அது. உங்க கடையா? அது மனோஜ் கடை. அதுல எல்லாம் நீ உரிமை கொண்டாடாத. எனக்கு உன் மேல நம்பிக்கையே இல்ல. இதெல்லாம் செய்யக்கூடிய ஆள் தான் நீ. மா, என்னம்மா நீங்க? ரோகிணி ஏன் எடுக்க போறா? நம்ம கடைக்கு லாக்கர் வாங்கி பணத்தை சேஃபா வைக்கணும்னு சொன்னதே ரோகிணி தான். என்னையா முறைகிற? உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத இந்த வேலை? நீங்க வந்து ஆண்டி கிட்ட ஏதோ சொல்லிருக்கீங்க, அதனாலதான் அவங்க அப்படி கேக்குறாங்க. எங்க பிரச்சனையை எங்களுக்கு சொல்ல தெரியாதா? இது நல்லா இருக்குது. என் அம்மா உன்னை கேட்டதுக்கு நான் என்ன பண்றது? நீக்க அப்படியே என் பக்கம் திருப்பிடலான்னு பாக்குற பாத்தியா? ரோஹிணி, நாங்க நடந்த விஷயத்த மட்டும் தான் சொன்னோம். எதையும் கூட்டி குறைச்செல்லாம் பேசல. ரோஹிணி, கடையில ஒரு விஷயம் நடந்திருக்கு. முத்து மனசுக்கு பட்டதை சொல்லியிருக்கான். அதையே நீ தப்பா நினைக்கிற? இல்ல அங்கிள், இவர் இதை ஒன்னும் புதுசா பண்ணல. எங்க விஷயம் ஏதாச்சும் ஒண்ணு வந்தா உடனே வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றதே ஒரு வேலையா வச்சிருக்காரு. மீனாவும் இவரும் தான் பிசினஸ் பண்றாங்க. அத பத்தி நாங்க என்னைக்காச்சும் பேசிருக்கோமா? ரோகிணி, இவங்க பண்ற வேலையெல்லாம் பிசினஸ்னு சொல்லி பிசினஸ் பண்றவங்க பேரை கெடுத்துறாத. அங்கிள், இவருக்கு எங்களை பிடிக்கல. அதனால எங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு நடந்தா உடனே இங்க வந்து சந்தோஷமா சொல்றாரு. அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுற ஆளு அவர் கிடையாது. தன்னால முடிஞ்சா மத்தவங்க கஷ்டத்தை சரி பண்ணதான் பாப்பாரு. வீடு மீனா, நம்ம பெருமையை நம்மளே சொல்லிக்கூடாதுல்ல. நீ சொன்னா மட்டும் பார்லரை பண்ணா அப்படியே ஒத்துக்குவா போகுது. மலேசிய மாமா விஷயத்தை நம்ம வீட்டுல சொன்னோம்ல, அந்த காண்டை அப்படி காட்டிட்டு இருக்குது. அத்தை உங்களை கேள்வி கேட்டாங்கன்னு பிரச்சனை அவர் பக்கம் திருப்ப பாக்காதீங்க. நான் யார் மேலயும் எதையும் திருப்பல. எங்க பிரச்சனையில நீங்க தலையிடாதீங்கன்னு தான் சொல்றேன். ரோஹிணி, ஒரு குடும்பத்துக்குள்ளார நடக்கிற விஷயத்துல அவங்க எப்படி தலையிடாம இருக்க முடியும்? யாரு சொன்னாங்கிறது முக்கியம் இல்ல, அதை எப்படி சரி பண்றதுன்னு தான் பார்க்கணும். அங்கிள், ஆண்டி தான் பிரச்சனையை வேற பக்கம் திருப்பி விட்டுருக்காங்க. முதல்ல அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் சொன்னாங்க, அப்புறம் ரோஹிணி எடுத்திருப்பாங்கன்னு சொல்றாங்க. இவ செஞ்சாலும் செய்வாமா? ஆண்டி, ரோஹிணி ஏன் கடையில திருட போறாங்க? மனோஜ் கிட்ட கேட்டா அவரே கொடுக்க போறாரு. அது எப்படி? என்ன கேட்காம அவன் கொடுத்துருவானா? ஏண்டா, இதுக்கு முன்னாடி அவளுக்கு கொடுத்திருக்கியா? இல்லம்மா, நானும் கொடுத்ததில்ல, இவளும் கேட்டதில்ல. ஏண்டா அவையே? மனோஜ், உன் கடையில 3 லட்சம் ரூபாய் காணாம போயிருக்கு. அது இங்க நின்று பேசி என்ன பிரயோஜனம்? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? கரெக்ட்டுப்பா. ஏண்டா, பணம் திருடு போனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானடா. அவங்க கடையில இருக்க ஆள் எடுத்தாங்களா இல்ல வெளியே இருந்து திருட வந்தானான்னு திருட்டு நடந்த இடத்த பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. இததான்ப்பா நான் கடையிலே சொன்னேன். இவன் மாட்டேன்ட்டான். இல்லப்பா, போலீஸ்க்கு போனா பிரச்சனை பெருசாகும். கடைக்கு கெட்ட பேர்னு ரோகிணி சொன்னா. அப்புறம் கஸ்டமர்ஸ் யாரும் வராம போயிட்டாங்கன்னா
பாத்தியாப்பா அவன் எப்படி பேசுறான்னு? ஏன்பா அவன் என்ன பேங்காப்பா வச்சு நடத்திட்டு இருக்கிறான்? திருட்டு போனதை வெளில சொன்னா பணம் போட யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லி பயப்படுறதுக்கு. திருட்டு போனாலும் போகாட்டியும் பாத்திர கடைக்கு ஆளுங்க வரத்தான் செய்வாங்க. சொல்ல போனா இங்க இருந்து ஈஸியா திருடிட்டு போலாம் கூட வருவாங்க. டேய் நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். டேய் நானும் சீரியஸா தான்டா சொல்றேன். பா எனக்கு ரொம்ப நேரமா ஒரு ஆள் மேல சந்தேகமா இருக்குதுப்பா. யார் மேல? இவன் மேலதான்ப்பா. ஆ? டேய் பா பணத்தை எடுத்துட்டு போறது இவனுக்கு என்ன புதுசாப்பா? உன் செட்டில்மெண்ட் பணத்தை தூக்கிட்டு வந்தான்ல, நீ உழைச்ச காசுன்னு யோசிச்சான அவன்? இவனே கூட பார்லர் அம்மாக்கு தெரியாம எடுத்தாலும் எடுத்துருப்பான்ப்பா. பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு? டேய் முடிஞ்சு போன விஷயத்தை ஏன்டா பேசிட்டு இருக்க? அம்மா இப்ப நடக்கிறதையும் தாமா நான் சொல்றேன். இப்ப கடையில அப்பா தானே கணக்கெல்லாம் பாக்குறாரு. இவன் பணத்தை எடுத்துட்டு அப்பா கிட்ட கணக்கு காட்டுமேன்னு சும்மா கூட திட்டு போச்சுன்னு கதை சொல்லலாம்ல. அங்கிள், எனக்கு இது புரியவே இல்ல. எங்க கடையில இருந்து திருட்டு போயிருக்கு. பாதிக்கப்பட்டது நாங்க. ஆனா எங்க மேலேயே திருட்டு பழிய மாத்தி மாத்தி போடுறாங்க. ஏன் ஒரு தடவை மீனா கிட்டே பணம் திருடு போச்சு. அப்ப யாருக்குமே அதை மீனா தான் எடுத்திருப்பாங்கன்னு சந்தேகம் வரலையே. அது ஒண்ணும் இல்ல பார்லரம்மா. ஒரு மனுஷன் அவங்க வாழ்க்கையில என்னென்னலாம் பண்ணிருக்காங்கன்றத வச்சுதான் அந்த தப்பை அவங்க பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத எடை போடுவாங்க. அப்படி பார்த்தா நீங்க 2 பேரும் பண்ணத கேடி வேலையே இல்லையே. அதனாலதான் உங்க மேல டவுட் வருது. டேய் உன் டவுட்டை நீயே வச்சுக்க. என் கடை விஷயத்துல நீ தலையிடாத, புரியுதா? முத்து விடுற. மனோஜ் முதல்ல அந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பாரு. அப்படி இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றது தவிர வேற வழி இல்லை. ஏங்க நீங்க கிளம்புங்க. ரோகிணி ரோகிணி அம்மா ஏதோ ஏன் இவ்வளவு கோவப்படுற? உனக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லல்ல? என் மேல உனக்கு அக்கறையும் கிடையாது. ஏன் இப்படி பேசுற? எனக்கு உன் மேல பாசம் நிறைய இருக்கு. இருந்திருந்தா உங்க அம்மா அவள பேசுறத நீ கேட்டுக்கிட்டு சும்மா இருந்திருப்பியா? அவங்க நான் தான் பணத்தை எடுத்திருப்பேன்னு சொல்றாங்க, நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க. நான் எங்க அமைதியா இருந்தேன்? நீ எடுத்திருக்க மாட்டேன் தானே நான் சொன்னேன். ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதுமா? உங்க அம்மா என்ன அந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க? இதே மீனாவை பத்தி இந்த மாதிரி சொல்லியிருந்தா முத்து இந்த வீட்டையே 2 ஆக்கியிருப்பான். நீ இத்தனை டிகிரி வாங்கி வெளியில போர்டு மாட்டி வச்சிருக்க. முத்து படிக்காதவன். அவன் பொண்டாட்டியை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல விட்டு கொடுக்கறானா? சீதாக்கு கல்யாணம் ஆனதையே மீனா மறைச்சாங்க. முத்து அவளை கோவப்பட்டு திட்டினாலும் அவளை யார்கிட்டயாவது விட்டு கொடுக்கறானா? உங்க அம்மா அவளை ஏதாவது சொன்னாலும் திட்டுவான். ஆனா நீ என்ன எல்லா இடத்துலயும் விட்டு கொடுத்துட்டே இருக்க மனோஜ். அப்படி இல்ல ரோகிணி, அது அப்படிதான். எதுக்கு இதெல்லாம் சகிச்சுக்கிட்டே இந்த வீட்ல வாழணும்னு தோணுது. எங்கேயாச்சும் ஓடி போயிடலான்னு தோணுது எனக்கு. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் பணத்தை எடுத்தேன்னு உங்க அம்மா சொன்னப்போ நீ அவங்களை திட்டிருக்க வேண்டாமா? இல்ல ரோகிணி, அம்மா பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. நான் உனக்கு சப்போர்ட் பண்ணா என் மேலதான் கோவப்படுவாங்க. அந்த கோவத்தை உன் மேலதான் காட்டுவாங்க. காரணம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. அப்படிலாம் இல்ல ரோகிணி, புரிஞ்சுக்கோ. அம்மா பேசும்போது என்னால எதிர்த்து பேச முடியாது. அதோட அம்மா வந்து ஐயோ அம்மா 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 அம்மா. ரோகிணி கத்தாத, அம்மாக்கு கேட்டுற போது. ஐயோ மறைக்கிறாளே.